ஹலோ மக்களே, மீண்டும் ஒரு பாட்காஸ்ட்ல உங்களை மீட் பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. இது ஹலோ ஃப்ரம் அருண். இது சீசன் 3யோட எபிசோட் 3. இந்த சீசன் 3ல என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு மனுஷனால 34,000 எமோஷன்ஸை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல நமக்கு புரிகிற, எனக்கு தெரிஞ்ச, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற விஷயங்களை பத்தி, அந்த எமோஷன்ஸை பத்தி, அது என்னோட பர்ஸ்பெக்டிவ்ஸ் பத்தி உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். போன வாரம் நம்ம பேசின எமோஷன் ஆங்கர் எதனால வருது அப்படின்னா, டிசப்பாயின்மெண்ட் அதிகமாகும் போதோ இல்லை உங்களுக்கு என்ன எமோஷனை வெளியே காமிக்கணும்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கும் போதோ, உங்களுக்கு பயம் அதிகமாகும் போதோ சில சமயம் அது கோபமாக மாறும் அப்படின்ற மாதிரி போன வாரம் பேசியிருந்தோம். அந்த பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கலன்னா இதுக்கு முன்னாடி இருக்க பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்கலாம். வாட் இஸ் ஆங்கர் அப்படின்னு ஒரு பாட்காஸ்ட் இருக்குது. சரி, இந்த வாரம் என்ன பேசலாம் அப்படின்னா, அப்படியே கொஞ்சமாக அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன தோணுச்சுன்னா, பயத்தை பற்றி பேசலாம். ஆப்வியஸ்லி பயம் எல்லாருக்குமே இருக்கும். இங்கே பயம் இல்லாதவங்க அப்படின்னு யாருமே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பயம் ஏன் நமக்கு வருது, பயம்ன்றது சரியா தப்பா, எப்பெல்லாம் பயப்படலாம் அப்படின்றத பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த பாட்காஸ்டோட ஐடியா. ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எமோஷன்ஸ் ப்ளசன்ட் எமோஷன்ஸ், அன்பிளசன்ட் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ ப்ளசன்ட் எமோஷன் என்னன்னா, ஆப்வியஸ்லி சில எமோஷன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க, உங்களுக்குள்ள எந்த விதமான நர்வஸ்னஸும் இருக்காது, நீங்களா அப்படியே ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாமே ப்ளசண்ட்டான எமோஷன்ஸ். இல்லை உங்களுக்கு ஏதோ பதட்டமாக இருக்குது, உங்களால் ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்க முடியல, நீங்கள் அடுத்து என்ன பண்ணணுன்ற விஷயத்த உங்களால் யோசிக்க முடியல, ஒரு மாதிரி ஸ்டக்காகி உட்காந்துருப்பீங்க இல்லையா, இப்படி இருக்கவே எனக்கு பிடிக்கலைங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் உட்காந்துருப்பீங்களா, அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு உங்க தள்ளுற எமோஷன்ஸ் எல்லாமே அன்பிளசன்ட் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபியர் அந்த மாதிரி ஒரு எமோஷனாக தான் பார்க்கப்படுது. ஸோ பொதுவாகவே உங்களுக்கு பயம் வரும்போது நீங்கள் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஜாலியாலாம் இருக்க மாட்டீங்க, ஒரு மாதிரி அன்பிளசண்ட்டாக தான் இருக்கும். இப்போ திடீர்னு ஒரு இருட்டான ரூமில் உட்காந்துருக்கீங்க, லைட்டு எதுவுமே இல்லை, அப்படியே உங்கள் ஸ்க்ரீன் மட்டும், உங்கள் ஜன்னல் ஸ்க்ரீன் மட்டும் அப்படியே லைட்டாக ஆடிச்சுன்னா ஒரு பயம் வரும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் கம்ப்ளசண்ட்டாலாம் இருக்க மாட்டீங்களா, ஐயோ என்னமோ இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுவோம் இல்லையா, அதுதான் ஒரு அன்பிளசன்ட் கண்டிஷன். அப்போ இந்த பயங்கிறது தப்பான எமோஷனா அப்படின்ற மாதிரி தான் தோணுது இல்லையா. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான அன்பிளசன்ட் எமோஷன்ஸில் எதுக்கு வருது, இப்போ இது அன்பிளசன்ட்னா நம்ம பிரெயினில் இல்லாமலே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அப்போ அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். கரெக்டுங்களா. இப்போ கோபம் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் நமக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணாலும் அது நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு கோவம் முக்கியமான எமோஷனாக இருக்கும். நீங்கள் உங்களோட வேலைகளை வேகமாக பண்ணுறதுக்கோ இல்லை எதை நோக்கியோ போகிறதுக்காகவோ கோபம் சில நேரத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத போன பாட்காஸ்ட்டில் பேசியிருந்தோம். அதே மாதிரி ஃபியரோட முக்கியமான விஷயம் என்னென்னா சர்வைவல். நீங்கள் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கான ஒரு பேசிக் எமோஷன் தான் ஃபியர். உதாரணத்துக்கு ஒரு ஹைவேஸில் போயிட்டுருக்கீங்க, ஒரு கார் ஒரு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது போனதுக்கப்புறம் நம்ம ரோடை கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு பயம் வருது இல்லை, அவன் நம்மளை இடிச்சிருவான் கிராஸ் பண்ணோன்னா இப்போ அப்படின்ற பயத்தில் தான் நம்ம அதை கிராஸ் பண்ணாமல் இருக்கோம். அது கிராஸ் பண்ணாமல் இருக்கிறனால தான் நம்ம உயிரோடு இருக்கோம். அப்போ அது நெசசரியான ஒரு எமோஷன் அந்த இடத்துல அப்படின்றது தான் பயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பயப்படுறவங்கெல்லாம் எதுக்குமே பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பயப்படவே கூடாது, பயப்படாமல் தைரியமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நேராக அந்த காரில் மோதி செத்து போயிடுவீங்க. ஸோ அப்போ பயம் எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் அது கரெக்டான எமோஷன்ஸ் தான் அப்படின்றது தான் பொதுவாக சொல்கிறாங்க. ஸோ அது சரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படலைன்னா அது தப்பு தான் அப்படின்றது தான் அந்த ஃபியரோட பேசிக் ஐடியா. சரி, அப்போ எப்படி நமக்கு பயம் வருது, இப்போ அந்த கார் மோதிடும் அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லை, நமக்கு அது எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம பயத்தை ரெண்டு விஷயமா பிரிக்கிறாங்க. ஒன்று நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நமக்கு வர பயம், இன்னொன்று நம்மளோட எவல்யூஷன்லேருந்து வர பயம். எவல்யூஷன்னா பரிணாம வளர்ச்சி. நம்ம இத்தனை வருஷமாக மனுஷங்களாக வளர்ந்துட்டே வரோம் இல்லையா, நம்ம ஜெனட்டிக்லையோ நம்ம பிரெயின்லையோ சில விஷயங்களை பாஸ் பண்ணிகிட்டே வராங்க ஜென்ரேஷனாக அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, நம்ம அந்த காலத்தில் கற்கால மனிதர்களாக இருக்கும்போது ஒரு 5 மணி 6 மணி ஆகும்போது இருட்டினதுக்கப்புறமா வெளியில் போனோம்னா மிருகங்களோட நடவடிக்கைகள் அதிகமாக இருக்கும், அது நம்மளை தாக்கிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பயந்ததுனால அந்த நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு குகைக்குள்ளேயே ஒளிஞ்சு வாழ ஆரம்பித்தோம். அதனால தான் அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகி தான் இப்போ வரைக்கும் இருட்டை பார்த்தா நம்மள பெரும்பாலானவங்களுக்கு பயம் வரும், என்னையும் சேர்த்து. ஏன் இருட்டை பார்த்தா பயம் வருது அப்படின்னா, அது உங்களோட பரிணாம வளர்ச்சியில் பல ஜென்ரேஷனாக உங்களுக்குள்ளே வந்துட்டே இருக்கிற பயம். இப்போ நெருப்பை தொட்டால் சுடும் அப்படின்றது உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே தெரியும், பெரும்பாலும் தொட மாட்டீங்க. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறை பல உங்களுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் உங்களுக்கு பாஸ் பண்ணியிருக்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஒரு பெரிய உயரமான இடத்துல நிற்கும் போது நிறைய பேருக்கு பயம் வரும். உயரமான இடத்துல நின்று கீழே பார்க்கும்போது ஒரு பள்ளமான இடம் இருக்குது, இங்கேருந்து கீழே விழுந்துருவோம் அப்படின்னா அதோட எட்ஜில் நம்ம நிற்கும் போது ஒரு பயம் இருக்கும் நமக்கே தெரியாமல். அந்த பயம் எல்லாமே உங்களுக்கு பரிணாம வளர்ச்சியில் அடுத்தடுத்து வந்த பயம்
பயம், அதை நீங்கள் வந்து எங்கேயுமே கற்றுக்கல, அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். இது எல்லாமே வந்து எதுக்குன்னா சர்வை பண்ணுறதுக்காக நமக்கு நாமளே வச்சிருக்க பயம். இப்போ அந்த பயம்லாம் இல்லைன்னா அந்த எஜ்ஜில் இன்னும் கொஞ்சம் நகர்ந்து பார்ப்போம், அந்த எஜ்ஜில் விழுந்துருவோம், காயப்படும், அடிப்படும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக அந்த பயம் வந்து ரொம்ப நெசசரியான பயம். அடுத்து நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு வர பயம், இதுக்கு முன்னாடி இந்த எவல்யூஷன்லேருந்து வந்த பயம் இருக்குல்ல, அது பொதுவாக எல்லாருக்கும் காமனாக இருக்கும். 95% ஆஃப் ஹியூமன்ஸ்க்கு அந்த பயம் இருக்கும். நமக்குன்னு பர்சனலாக நிறைய பயங்கள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நாயை பார்த்தா சில பேருக்கு பயமாக இருக்கும். நைட்டில் நாய் வருது அப்படின்னா குலைக்கும் போது அது பயமாக இருக்கும். சில பேருக்கு பாம்புன்னா பயமாக இருக்கும். சில பேருக்கு வந்து ஒரு சில சிச்சுவேஷனை, சில வாசனைகள்லாம் பார்க்கும்போது, இல்லை ஒரு பைக் வேகமாக போகிறது, இல்லை வேறு ஏதோ கலர், இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கான பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸில் நிறைய பயம் வந்து இருக்கும். அது வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்குற சந்தித்த நிகழ்வுகளை வச்சு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அது வந்து சில சமயங்களில் வந்து ரொம்ப பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கும். நீங்கள் சின்ன வயசில் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அந்த சவுண்டே கேட்கும் போதே சில பேருக்கு பயம் இருக்கும். உதாரணத்துக்கு சில பேருக்குலாம் வந்து இந்த ட்ரெயின் சவுண்ட் வந்து ரொம்ப பயமாக இருக்கும். ஏன் அப்படின்னா சின்ன வயசில் அவங்களுக்கு அந்த ட்ரெயினில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்குமா இருக்கும். பயம், ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டையோ இல்லை ஏதோ ஒரு அவங்களுக்கு பயம் வர மாதிரியான ஒரு நிகழ்வு அவங்களுக்கே தெரியாமல் ரொம்ப சின்ன வயசில் ஒன்று நடந்திருக்கும். அது அவங்க பிரெயினில் இருக்கும். இப்போ வரைக்கும் ட்ரெயின் சவுண்டை கேட்டால் நான் பயப்படுவேன் அப்படின்ற மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ அந்த பயம் வந்து முழுக்க முழுக்க பர்சனல். அது வந்து உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். எனக்குன்னு அந்த மாதிரி சில பயம் இருக்கும். அது எனக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி பயத்தை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பயம் வரும்போது நீங்கள் அந்த சிச்சுவேஷனை அசஸ் பண்ணும்போது இது வந்து எதுக்காக வர பயம் அப்படின்றத நீங்கள் உணர்ந்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து உங்களுக்கு ஒரு சர்வைவலுக்காக வர பயம்னா அது ஒரு நெசசரியான பயம். இல்லை உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வருது அப்படின்னா வந்து அது நிஜமாவே நீங்கள் பயப்படணுமா இல்லையான்றதை வந்து நீங்கள் யோசிக்கணும். இதுக்கு நம்ம பயப்படலாமா வேணாமா, இல்லை ரொம்ப வருஷமாக தேவையில்லாமல் இந்த விஷயத்துக்காக நம்ம பயந்துகிட்டே இருக்கோமோ அப்படின்ற மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடக்கும். உதாரணத்துக்கு வந்து எனக்குலாம் தண்ணியை பார்த்தாலே, அதாவது நீந்துற மாதிரியான தண்ணி, அதெல்லாம் பார்த்தாலே ரொம்ப பயம். அதாவது ரொம்ப சேஃபாக நீங்கள் என்ன கூப்பிட்டு போகிறீங்க, ஒரு போட்டில் கூப்பிட்டு போகிறீங்கன்னா கூட பயங்கர பயமாக தான் இருக்கும். போட்டுக்கு வந்துருச்சுன்னா, கீழே விழுந்துட்டோன்னா, நமக்கு நீச்சல் தெரியாது, அந்த நீச்சல் நமக்கு தெரியாது, அதனால தண்ணியில் விழுந்தால் நமக்கு ஏதாவது ஆகிடும். அதனால ரொம்ப பயம். அதாவது அதில் நம்ம விழமாட்டோம் அப்படின்றதுக்கு நீங்கள் 100% எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட எனக்கு பயமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆள் தான் நான். அது வந்து தேவையான பயம்தானா அப்படின்னா வந்து ஓரளவுக்கு தேவையான பயம்தான். நீச்சல் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பயத்தை போக்குறதுக்கு இப்போ வந்து அந்த பயத்தை வந்து நம்ம தாண்டிட முடியுமா அப்படின்னு வந்து யோசிக்கணும். உதாரணத்துக்கு அந்த பயத்தை தாண்டணும்னா நம்ம நீச்சல் கற்றுக்கலாமா இருக்கும். இப்போ உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சுன்னா அந்த பயம் காணாமல் போய்டும். இது வந்து பர்சனலாக எனக்குன்னு இருக்கிற பயம் அது. ஸோ அப்போ அது வந்து நான் நீச்சல் கற்றுக்கிறேன் அப்படின்னா அந்த பயம் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை ஒரு வாட்டி நான் விழுந்து என்னை வந்து இப்போ எனக்கு ஒரு லைஃப் ஜாக்கெட் கொடுத்து எனக்கு அந்த பயம் எப்படி குறைய ஆரம்பிச்சதுன்னா, ஒரு வாட்டி நாங்கள் ஒரு டூர் போயிருந்தப்போ இதே மாதிரி ஒரு கடலில் வந்து பனானா ரைடுன்னு சொல்லுவாங்க, கடலில் ஒரு கொஞ்சம் தூரம் கூட்டு போயிட்டு உங்களை கவுத்துருவாங்க. நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியில் உட்காந்துருந்தவொடனே கட்டாயப்படுத்தி உள்ளே கூட்டு போயிட்டு கவுத்துட்டோம். லைஃப் போட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. அதில் யாருக்குமே ஆல்மோஸ்ட் நீச்சல் தெரியாது. 10 பேர் போனோம், அதில் 6 பேருக்கு நீச்சல் தெரியாது, 4 பேருக்கு தான் தெரியும். அதுவும் கடல்லலாம் நமக்கு என்ன தெரியும், நீச்சல்னால் என்னன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி நாட்கள் தான். அவங்களாம் ஏரி ஆறு அந்த மாதிரி நீச்சல் அடித்த மக்கள் தான். ஸோ கிட்டத்தட்ட யாருக்குமே கடலில் விழுந்தால் எந்திரிச்சுலாம் வர முடியாது, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியான நாட்கள் தான் 10 பேருமே. போய் கவுத்தா லைஃப் போட் வந்து அப்படியே நம்மளை மேலே கொண்டு வந்துருச்சு. அப்படிதான் நமக்கு தெரியும், ஓகே இந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நம்ம வந்து ப்ராப்பரான சேஃப்டியோட குதிச்சா நமக்கு வந்து ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி அந்த பயம் அன்னைக்கு குறைஞ்சது. அதுக்கப்புறம் நிறைய ரைடு அந்த மாதிரி போயிருக்கேன். ஒரு ஹோப் வந்திருக்கு, ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. ஆனால் இன்னமும் கொஞ்சம் பயம் இருக்க செய்யும், பட் முன்னாடி இருந்த அளவுக்கான பயம் இல்லை. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்போஷர் தெரப்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பயங்கர பயமாக இருக்குன்னா உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட பேட்மேன் மாதிரி தான். பேட்மேன் சூப்பர் ஹீரோ பற்றி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த காமிக்ஸ் கதை எப்படி இருக்குன்னா, அவருக்கு பேட்னா பயம், வவ்வால்னா பயம் அவருக்கு நிஜமாவே. அதனால தான் அந்த பேரை செலக்ட் பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த நிறைய விஷயங்களை வந்து அது கூட எக்ஸ்போஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுவார். ஸோ அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே இருக்க பயம் குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கதை இருக்குது காமிக்ஸ். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயத்து மேலே பயம் இருக்குது அப்படின்னா அது வந்து சர்வைவலுக்கான பயம்னா இட் இஸ் ஃபைன், அது உங்களுக்கு தேவையானதாக இருக்கலாம். இல்லை உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது உங்களுக்கு மட்டும்தான் பயம் இருக்கும், இல்லை அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி உங்களால் கண்டுபிடிக்க முடியுது, எப்போலேருந்து அதுக்கு நான் பயப்பட ஆரம்பித்தேன் அப்படின்னா அது நம்ம என்ன பண்ண முடியும்னா அதுக்கான விஷயத்தை நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். ஸோ அசஸ் பண்ணிவிட்டு அந்த பயம் நமக்கு தேவையானதா இல்லை தேவையில்லாதால் அந்த பயத்தை ஓவர் கம் பண்ண முடியும். எல்லா பயத்தையும் ஓவர் கம் பண்ணிட முடியாது. ஆனால் வந்து என்னென்னா அந்த பயம் வரும்போது உங்களுக்கு ஒரு அன்பிளசண்டான சிச்சுவேஷன் வருது, உங்களால் நகர முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரல. சம்டைம்ஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுவோம். ஒரு பயம் வரும்போது இப்போ நம்ம வீட்டில் தனியாக இருக்கோம், பயங்கர இப்போ நான் வந்து பேய்க்கு பயப்படுற மாதிரி ஒரு ஆள் வச்சுக்கோங்களா. அப்போ வந்து என்ன ஆகும்னா அப்படியே உட்காந்துருப்போம் இருட்டில், திடீர்னு ஒரு ஜன்னல் ஸ்க்ரீன், முதல்ல சொன்ன மாதிரி ஜன்னல் ஸ்க்ரீன் ஆடுறதே வந்து கிட்டத்தட்ட நம்மளை ஒரு 1 hour வந்து நம்மளை காலி பண்ணிடும். அப்படியே கொஞ்சமாக அப்படியே வெளியே பார்ப்போம்,
பார்ப்போம், காற்று தான் அடிச்சிருக்கு அப்படின்னும் போது தான் நமக்கு வந்து ஒரு நிம்மதி வரும், அந்த பயம் விலகும். இது கிட்டத்தட்ட நம்மளோட அந்த நமக்கு இருக்க அதே தான், எல்லா எமோஷன்ஸும் நமக்கான டைம் வந்து எடுத்துக்க போகுது. அது வந்து கரெக்டாக தான் எடுத்துக்குதா எடுக்கலையான்றதை அசஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த எமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னே நான் நினைக்கிறேன். அதான் என்னோட பர்ஸ்பெக்டிவ். உங்களால் அந்த எமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா அந்த எமோஷனுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கலாம் அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதே தான் ஆங்கர் விஷயத்துலையும் பேசியிருந்தோம், ஃபியர் விஷயத்துலையும் அதே தான். இதில் என்னென்னா, இந்த பயத்தில் இருக்க பிரச்சனை என்னென்னா, பயம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போக ஆரம்பிச்சதுன்னா ஃபோபியாவாக மாறுது. அதாவது காரணமே இல்லாமல் நீங்கள் பயமாகவே இருப்பீங்க. உங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, எனக்கு நீச்சல் தெரியாது அதனால தண்ணியை பார்த்தா பயம், இந்த மாதிரி உங்களுக்கு காரணமே தெரியாது ஆனால் அதை பார்த்தா பயந்துகிட்டே இருப்பீங்க. அது என்னென்னா, உங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். இல்லை வந்து இப்போ எப்படின்னா, நம்ம ரொம்ப பயப்படுற இடத்துல நம்ம பிரெயின் என்ன பண்ணுன்னா, அந்த ஃபுல் நம்மள வந்து ரொம்ப ஆக்டிவாக மாற்றும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம பாடியை தயார் பண்ணணும். நீங்கள் ஒரு இடத்துல ரொம்ப பயப்படுறீங்க அப்படின்னா திருப்பி எதிர்த்து ஓங்கி நங்குன்னு எதிர்த்தாப்பில் இருக்கணும், ஒரு குத்திடணும், சண்டை போட்டுடணும், இல்லை திரும்பி ஓடிடணும். இந்த 2 சுச்சுவேஷன் தான், 2 முடிவு தான் உங்கள் பிரெயின் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுன்னா, உங்கள் ஹார்ட் பீட்டை ஜாஸ்தி பண்ணும். உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் இருக்கிற ஒர்க் ஆகிட்டு இருக்க நிறைய ஃபங்க்ஷன்ஸை நிறுத்தும். உதாரணத்துக்கு வந்து இப்போ டைஜஷனுக்கான ஒரு எனர்ஜியை பாடி வந்து செலவு பண்ணிட்டு இருக்கும் இல்லையா, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபுல்லாக பிளட் பம்ப் பண்ணி உங்களை வந்து ரொம்ப ஆக்டிவான ஆளாக மாற்றி நீங்கள் ஒன்று அடிக்கணும், இல்லை தெரிச்சு ஓடிடணும். அதுக்கு உங்களுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும் இல்லையா, நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டியிருக்கும். அதனால் உங்கள் பிரெயின் வந்து மற்ற எல்லா ஃபங்க்ஷனையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு யோசிக்கிறது, சாப்பிட்றது, மூச்சு எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப பேர் மினிமம் ஃபங்க்ஷனாலிட்டிஸை மட்டும் ரன் பண்ணிட்டு நீங்கள் அடிக்கணும் இல்லை ஓடிடணும் அப்படின்றதுக்கு உங்கள் பாடியை வந்து ரெடி பண்ணி வைக்கும் உங்கள் பிரெயின். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பயத்தில் இருக்கும்போது நம்ம எதை பற்றியுமே சிந்திக்க மாட்டோம், அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவோம். ஆனால் நமக்கு வந்து ஓடுறா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தெரிச்சு ஓடிடுவோம். உதாரணத்துக்கு ஒரு நாய் துரத்தும் போது நம்ம ஓடுற ஸ்பீடு வந்து நார்மலாக வந்து நம்மளால் ஓட முடியாது. அதுக்கு காரணம் இதுதான், உங்களோட மொத்த எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டியை நிறுத்திட்டு உங்கள் பாடி, உங்கள் பிரெயினே வந்து உங்கள் பாடி அதுக்காக தான் தயார் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படின்ற மாதிரி ஒரு டேர்மில் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது உங்களால் வந்து கிட்டத்தட்ட செயல்பட முடியாத, வேறு எதுக்காகவுமே நீங்கள் உங்களை செயல்பட முடியாத சூழ்நிலைக்கு ஒரு பயம் வரும்போது தள்ளப்படுவீங்க. அப்படின்றது தான் அந்த ஃபியரில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விஷயம். பயம் தானே, நீ தான் சர்வைவலுக்கு ஓகேன்றிய அப்படின்னா, ஸோ பயத்தில் இருக்க பிரச்சனை என்னென்னா, நீங்கள் கிட்டத்தட்ட வேறு எதை பற்றியுமே யோசிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ இப்போ அடிக்கடி பயந்துகிட்டே இருக்கீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட அந்த நேரத்தை வந்து உங்களுக்கு அது எடுத்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட கோபம் எப்படி உங்களுக்கு எதுக்கு வருதுன்னே தெரியாமல் நீங்கள் கோவப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுமோ, பயம் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் கிரியேட் பண்ணும். கோபம் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு வந்து கான்சிக்வன்சஸ் வேறு மாதிரி இருக்கும். பயம் வந்து நீங்கள் புதுசாக எதையுமே ட்ரை பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய கம்ஃபர்ட் ஜோன் தேவைப்படும், அதுக்குள்ளேயே இருப்பீங்க. அதை விட்டு வெளியே வரத்துக்கு உங்களுக்கு எந்த விதமான ஆசையுமே இருக்காது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பயம் இருக்கும்போது அலர்ட்டாக இருந்திருக்கும். நீங்கள் எப்படியாச்சும் உங்களுக்கு வேறு எதுவும் ஆகிடக்கூடாது, பத்திரமா இருந்துக்கணும், சேஃபாக இருந்துக்கணும் அப்படின்றது தான் உங்கள் பிரெயின் வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் எவ்வளோ பயப்படுறீங்களோ அவ்வளோ ஸ்டாக்னண்ட்டாகவே இருப்பீங்க. நிறைய பயப்படுறோம் அப்படின்னா அந்த இடத்துலேயே அப்படியே தங்கிடும். உதாரணத்துக்கு வேலை அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா, இப்போ வந்து உங்களுக்கு அடுத்து நீங்கள் ஏதோ ஒன்று கற்றுக்கணும், வேறு ஏதோ ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். வேறு ஏதோ ட்ரை பண்ணும்போது தப்பாயிடுமோ அப்படின்னு தோணிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுக்கவே மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, உங்கள் பிரெயின் என்ன சொல்லணும்னா, இப்போ இருக்கிறது கரெக்டாக இருக்குல்ல, இதை விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக உங்கள் பிரெயின் உங்களோட மொத்த பாடியவும் உங்களோட மொத்த தாட் ப்ராசஸையும் ரெடி பண்ணிகிட்டே இருக்கும் எப்போவுமே. ஸோ அந்த பயத்தை நீங்கள் பிரேக் பண்ணும்போது தான், சரி ஓகே இவன் ஏதோ பயப்படாமல் இருக்கான், அதனால் நம்ம வேறு மாதிரி செயல்படுவோம் அப்படின்ற மாதிரி உங்கள் பிரெயின் வந்து ஒர்க் ஆகி சரி பண்ணும். சரி ஓகே, இதுதான் பேசிக்காக பயத்து கீழே இருக்கிற, பயத்தை பற்றி சுற்றி இருக்கிற சயின்ஸு, அதை சுற்றி இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு வச்சுக்கோங்களேன். பயத்தில் வந்து ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேக்கும் இருக்குது. இப்போ சொல்கிறோம்ல, பயம் வந்தால் நீங்கள் வந்து ஒன்றும் செயல்பட முடியாமல் போயிடும், இல்லை உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னு. பயம் வந்து ஒரு சந்தோஷமான விஷயமாகவும் மாற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருக்குது. இது வந்து சயின்டிஃபிக்கலி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபியரை வந்து ஒரு பயங்கர ஜாயாக பார்க்கறதுக்காக நம்ம பிரெயின் வந்து ஒரு மெக்கானிசம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ரினல் ரஷ் அது பேர். உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு பயங்கரமான பேய் படம் பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்காக, ஒரு பேய் படம்ன்றது வந்து பயமாகவே இருந்தாலும் அதை உங்களால் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய சில பேர் இருப்பாங்க. அது பயமாக தான் இருக்கும், அது பயப்படுறதுக்கு தாண்டா பேய் படத்துக்கே வரும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் அது. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபியரை ஒரு என்ஜாய்மெண்ட்டாக மாற்றக்கூடிய அளவுக்கும் நம்ம பிரெயினில் ஒரு மெக்கானிசம் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து ஒரு பெரிய மலையிலேருந்து பஞ்சி ஜம்ப் பண்ணுறவங்க, இல்லை வந்து இந்த அட்வென்ச்சரான ட்ரெக்ஸ் போகிறவங்க, அவங்களுக்குலாம் பார்க்கும்போது அந்த பள்ளம் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜ் வந்து பயமாக தான் இருக்கும். அந்த பயம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனதுக்கப்புறமா அட்ரினல் ரஷ் ஜாஸ்தியாகி அது வந்து ஒரு நம்மளை என்ஜாய் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பிரெயின் வந்து நம்மளை ரெடி பண்ணுது. இது ரொம்ப கம்மியான பேருக்கோ இல்லை ரொம்ப ஃபோக்கஸ்டான ஆட்களோ இதை ஃபிகர் அவுட் பண்ணுறாங்க. ஃபிகர் அவுட் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரீம் பயத்தை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக
என்ஜாய்மெண்ட்டாக மாற்றிக்கிறதுக்கான ஒரு மெக்கானிசமும் நம்ம பிரெயின் வச்சிருக்கு. ஸோ ஒரு பயம் சின்னதாக ஆரம்பித்து அது ஃபோபியாவை நோக்கி போகிறதுக்கும் இல்லை அது ஒரு என்ஜாய்மெண்ட்டை நோக்கி போகிறதுக்கு 2 பிரான்ச்சுமே நம்மக்கிட்ட இருக்குது. இந்த என்ஜாய்மெண்ட்டில் இருக்க பிரச்சனை என்னென்னா ரொம்ப போயிட்டே இருந்தோன்னா ஒரு டைமில் ஒரு நான்சென்ஸ் மாதிரி செயல்படக்கூட ஆரம்பிச்சிருப்போம். அந்த சர்வைவல் பேசிக் வந்து பார்த்திங்கன்னா பயத்தோட பேசிக் விஷயம் பயம் பண்ண நினைக்கிறது என்னென்னா உன்னை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்றது தான். நீ வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன்னா ஃபோபியாவை நோக்கி போயிடுவேன். எதுக்குமே பயப்படாமல் இருந்தேன்னா இந்த என்டர்டைன்மெண்ட்டை நோக்கி போயிடுவேன். இதுக்கு நடுவில் ஒரு பேலன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். அதாவது இப்போ வந்து அந்த என்டர்டைன்மெண்ட் ஜாஸ்தியாகி ஒரு லாரி வரும்போது குறுக்க நின்னா என்ன ஆகும், அது ஜாலியாக இருக்கும்ல, அந்த லாரி மோதுமா மோதாதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாலியாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்கள் ஒரு நான்சென்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப பயந்துட்டே இருக்கீங்க. உதாரணத்துக்கு வந்து அந்த குண்டூசி ஒரு டேபிளில் இருக்குது, அதை எடுத்து கொடுப்பா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. குண்டூசியெல்லாம் நான் எடுக்க மாட்டேன், குண்டூசியை பார்த்தாலே எனக்கு பயம் அப்படின்ற லெவலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஃபோபியா. ரெண்டுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிடும். அது ரெண்டுமே ட்ரீட்டபிளான கண்டிஷன் தான். சைக்கலாஜிக்கலி நீங்கள் போய் ஒரு கவுன்சிலிங் எடுத்து பேச வேண்டிய விஷயமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்றது தான் வந்து நான் தேடின ஆர்டிகல்ஸில் நான் படித்த விஷயங்கள் அதிலலாம் சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃபியர் வந்து ரொம்ப நெசசரியான ஆனால் ஒரு அன்பிளசண்டான எமோஷன் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த பயத்தை வந்து நம்ம என்னவா புரிஞ்சு வச்சுக்கிறோம், அந்த பயம் நமக்கு தேவைதானா, ஒரு கட்டம் வரைக்கும் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பயப்படுறீங்க அப்படின்னா அது சரியானதாக இருக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அசைன்மெண்ட் எழுதணும் அப்படின்றது வந்து உங்கள் ஸ்கூல்லையோ காலேஜஸ்லையோ நீங்கள் பயப்படுறீங்கன்னா அது ஒரு லாஜிக்கலான விஷயமா இருக்கலாமா இருக்கும். இல்லை வந்து அதுக்கு தான் நீங்கள் கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கீங்க. அப்படியே நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போய் உட்காரும்போது உதாரணத்துக்கு நம்ம சோஷியல் லைஃப் எப்படி இருக்குன்னா ஸ்கூல்லனா ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க, கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பயந்துகிட்டே இருப்போம். இப்போ ஆஃபீஸ் போனோம்னா C1 ஒருத்தர் இருப்பார், அவருக்கு பயப்படணும் அப்படின்ற மாதிரி நம்ம போயிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைரார்க்கியில் அந்த பயத்தை வச்சுட்டே இருக்கணுமா இல்லை அது ஓவர் கம் பண்ணிடலாமான்னு நீங்கள் ஒரு ஸ்டேஜில் முடிவெடுக்க வேண்டியிருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்னா பயம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நான் இதில் பேசியிருக்கேன். ஸோ தேவையான பயத்தை வச்சுக்கோங்க, தேவையில்லாத பயத்தை நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியுமான்னு தொடர்ந்து யோசிப்போம். இதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். மறுபடியும் ஒரு பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பாட்காஸ்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த வாரம் மீண்டும் ஒரு டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுவோம். உங்களுடைய கருத்துக்களை இதே பாட்காஸ்ட்டில் கீழே சொல்லலாம், இல்லைனா ஹலோ ஃப்ரம் அருண் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு பயத்தை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு ஏன் பயம் வந்திருக்குன்ற எபிசோட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதை எங்களுக்கு சொல்லுங்கள். பயம் பற்றின கதைகளை இப்போ வந்து பயம் வந்து நிறைய பேருக்கு வேறு மாதிரி வந்திருக்கும் இல்லையா, அந்த கதைகளெல்லாம் தொகுத்து ஒரு எபிசோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் பயங்கர ஹெல்ப் பண்ணும். ஸோ தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து பயணிப்போம் இந்த பாட்காஸ்ட்டில். நன்றி, வணக்கம்.